ஹாய் ஹலோ வெல்கம் டு சாந்தி ஸ்பெஷல். நல்ல கட கட குடுகுடுன்னு ஒரு பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் தான் டைம் இருக்குது, அதனால் சீக்கிரமாக செஞ்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. லஞ்ச் பிரேக்கில் லஞ்சு செஞ்சு அதுக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட்ற ஆள் நாங்கள் தான். நிறைய வந்துச்சு. சரி, 2 பட்டை, 3 லவங்கம், 3 ஏலக்காய். பரபரப்பாக செய்கிறானா, நான் எதையும் ரெடி பண்ணி வச்சுக்கல. வெங்காயம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஒரு 2 விசில் வரட்டும், சிக்கன் வெந்துடும். டைம் ஆயிடுச்சு, அதனால் குக்கரில் போட்டே வேக வச்சுக்கலாம். அந்த பிரியாணிக்கு ஒரு கத்திரிக்காய், நல்ல வெந்தயம், கடுகு, வெந்தயம். இந்த கத்திரிக்காய் இந்த பிரியாணிக்கான கத்திரிக்காய். எல்லாமே ஒன்றா போட்டு செய்ய போகிறேன். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, உப்பு, மிளகாய்த்தூள் போடு. கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன், உப்பு போட்டிருக்கிறேன், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறேன். இது அப்படியே ஒரு கத்திரிக்காய் தொக்கா சூப்பராக வந்துடும். இறக்கும் போது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். நான் அரிசியிலேயே கரெக்டாக தண்ணியும் வச்சுருக்கிறேன். 2.5 டம்ளர் அரிசி, அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கு. இதை அப்படியே போட்டுடலாம். ஒரு 1/4 லெமன் வச்சுருக்கேன், அதை பிழிஞ்சிக்கலாம். அவ்வளோதான், ஆயிடுச்சு. தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு முந்தைய உப்பு காரம் பார்த்துக்குங்க. அம்புட்டு தான், பிரியாணியே முடிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக புளி ஊற்றிக்கலாம். வேர்க்கடலை நுணுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம்.
அவ்வளோதான், கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணிக்கு முன்னாடி கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். எப்படி இருக்கு பாருங்க, பல 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 பலன்னு செமையா இருக்கு. கடகடன்னு ஒரு சிக்கன் பிரியாணி வித்தின் ½ அன் ஹவரில் ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி. ஆனால் நல்ல டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக வந்துடுச்சு. எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக போட்டு தான் செஞ்சோம். கடகடன்னு ஒரு கத்திரிக்காய், ஒரு பச்சடி, ஒரு சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.